ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது 13th லெசனில் உள்ள ஐடென்டிஃபை கொஷின்ஸு புக் பேக்கில் இருக்குது. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். ஸோ அதான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த 5th கொஸ்டினில் உள்ள ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஸோ இதோட நேம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நைட்ரோ பென்சின். பென்சின் ரிங்கில் ஒரு NO2 இருந்துச்சுன்னா அதோட பேர் என்ன? நைட்ரோ பென்சின். ஓகேவா? இதை எதோட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்களாம்? அயன் பை HCl ஓட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. அதாவது உலோக முன்னிலையில ஒடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒடுக்கும் போது என்ன ஆயிரும்? ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிரும், ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஓகேவா? இங்க என்ன நடந்திருக்கு? ஒடுக்கம் நடந்திருக்கு, அதாவது ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ ரிடக்ஷன்னா ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுவோம், ஹைட்ரஜனை ஆட் பண்ணுவோமா? ஸோ அப்போ என்ன ஆயிருது? இந்த ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிருது, அந்த இடத்துல யார் வந்துடுறாங்க? ஹைட்ரஜன் வந்துடுது. அப்போ C6H5 NH2. ஸோ பென்சின் ரிங்ல NH2 வந்துச்சுன்னா அதோட பேர் என்ன பேரு? அனிலின். யாரு? அனிலின். இதுதான் யாரு? ஏங்கிற ப்ராடக்ட் இங்க கிடைச்சிருக்குது. ஓகேவா? ஸோ இதை யாரோட ரியாக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க? HNO2 பை HNO2 273 கெல்வின்ல ஹீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இங்க கிடைச்சிருக்க ஏங்கிற ரியாக்டன் எடுத்துக்கிறோம், அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். HNO2 273 கெல்வின், அதாவது சோடியம் நைட்ரேட் NaNO2 பை 2HCl. இது நம்ம இந்த ரியாக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைஅசடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டைஅசோ ஆக்கல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? எப்படி இந்த வினை நடக்குதுங்கிறத நான் இங்க சொல்றேன், கவனிங்க. அதாவது என்ன நடந்திருக்கு? C6H5 NH2 பிளஸ் NaNO2 பிளஸ் 2HCl. ஓகேவா? ஸோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Naவும் Clவும் ரிமூவ் ஆயிரும். ஸோ NaCl ரிமூவ் ஆயிட்டு அப்ப ரிமைனிங் ஒரு Cl இதுல இருக்கு, 2H, இங்க ஒரு 2H. ஸோ இதுல இருந்து என்ன ஆயிரும்னா 2H2O ரிமூவ் ஆகும். ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய 2 ஆக்சிஜன், 2 ஹைட்ரஜன், இங்க இருக்க 2 ஹைட்ரஜன். ஸோ வெளில போயிருச்சு. அப்போ ரிமைனிங் யார் மட்டும் நம்மளுக்கு இன்னும் இருக்காங்க? ஒரு N, ஒரு Cl மட்டும்தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த N-ம் Cl இதுல வந்து ஆட் ஆக போகுது. ஓகேவா? அப்போ எனக்கு யார் கிடைப்பாங்க? C6H5 N இங்க ஆல்ரெடி இருக்கு, இன்னொரு N வந்து ஜாயிண்ட் ஆகிறதுனால N2Cl. ஓகேவா? இதோட பேர் தான் என்னது பேருனா பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. இதுதான் பி ஐடென்டிஃபை பண்ண சொன்ன இது. ஓகேவா? பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. ஓகே, இப்போ இதை யாரோட ரியாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபீனாலோட. பென்சின் ரிங்ல ஒரு OH அப்படிதானே? ஸோ ஃபீனாலோட. பென்சின் டைஅசோனியம் குளோரைடை நம்ம எப்படி ஸ்ட்ரக்சரா டிரா பண்ணிக்கிறோம்? N டபுள் பாண்ட் NCl. ஓகேவா? பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. இது யாரோட ரியாக்ட் பண்ண போது? ஃபீனாலோட. ஸோ ஒரு பென்சின் ரிங்கு, இதுல ஒரு OH. ஓகேவா? இந்த ரியாக்டன்ட் இது ரெண்டு நீங்க ஏதோ ரியாக்ஷன்ல படிச்சிருப்பீங்களே. என்ன ரியாக்ஷன்? இணைப்பு வினையில படிச்சிருப்பீங்க. அதாவது இது ரெண்டு ரியாக்ட் பண்றது என்ன ரியாக்ஷன்? கப்ளிங் ரியாக்ஷன். கப்ளிங் ரியாக்ஷன். இதுல என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த Cl மட்டும் ரிமூவ் ஆகும், இதை அப்படி கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணி எழுதுவோம். இணைப்பு வினை. அப்போ ரெண்டையும் இணைச்சு எழுத போறோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா பென்சீன் ரிங்கு N டபுள் பாண்ட் N, Cl ரிமூவ் ஆயிரும், அந்த இடத்துல யார் வந்து ஜாயிண்ட் ஆயிருவாங்க? பென்சீன் ரிங்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய OH இதே தான், அப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது எந்த பொசிஷன்ல இருக்கு? ஆர்த்தோ மெட்டா. இது அட்டாச் ஆயிருக்கிறதுக்கு அடுத்த கார்பன் ஆர்த்தோவா? ஸோ ஆர்த்தோ மெட்டா பேரா. ஸோ அப்போ இதோட பேர் என்ன பேருனா பேரா ஹைட்ராக்சி அசோ. 2 N தான் அசோன்னு சொல்லணும்.
ஸோ பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் இதுதான் யாரு சி. ஓகேவா? ஸோ பேர் என்னது? பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏங்கிறது அனிலின், பிங்கிறது யாரு? பென்சீன் டையசோனியம் குளோரைடு, சிங்கிறது யாரு? பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட மட்டும் நிப்பாட்ட கூடாது. என்ன பண்ணா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஏபிசி அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அது எப்படி எழுதணுங்கிறத நான் காட்டுறேன். ஸோ ஃபைனலா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு 3 தான் பிரிச்சுக்கோங்க. ஏ பி சி அப்படின்னு எழுதுங்க. ஸோ ஏ யாரு இங்க? C6H5 NH2 அந்த மூலக்கூறு வாய்ப்பாட்டை எழுதுங்க. ஓகேவா? மாலிகுலர் ஃபார்முலாவை. பிங்கிறது யாரு? C6H5 N2Cl. சிங்கிறது இந்த ஸ்ட்ரக்சர் அப்படி எழுதிருங்க. எழுதிட்டு இப்ப இதோட நேம் என்ன? அனிலின். ஏங்கிறது அனிலின். பிங்கிறது யாரு? பென்சீன் டையசோனியம் குளோரைடு. சிங்கிறது யாரு? அந்த நேம் அடுத்து எழுதுங்க. இப்படி மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்றவங்களுக்கு ஈஸியா ஆயிரும் உங்களுக்கு இது பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா நீட்டாவும் இருக்கும். ஸோ இதை அந்த ரியாக்ஷன்லாம் எழுதி முடிச்சுட்டு ஃபைனலா இந்த டேபிள் மாதிரி போட்டு காட்டிடுங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.